ஒரு தனிப்பட்ட ஒரு பார்ட்டி, ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வுக்கு வந்து உங்க முகத்தை பார்க்க வந்து கலந்துகிட்டு உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு உங்க பார்ட்டி ரிலேட்டடா நீங்க வந்து நிவாரணம் கொடுத்தீங்க. அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நீங்க முதலமைச்சர் ஆயிட்டு டிஎன்பிசில எத்தனையோ பேர் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றாங்க. அந்த ஜாப் தூக்கி நீங்க கொடுக்கறது அப்படிங்கறது இல்ல நம்ம ஒரு விஷயம் இருங்க, உடனே அந்த ஜாப்னு சொல்லாதீங்க. இப்ப நான் கேட்கிறேன், அனிதாவுடைய அந்த நீட் எதிர்ப்பு வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இவன் முதல்ல விபத்தெல்லாம் விட்டுட்டோம். இப்போ வந்து நீட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. எதுக்கு அவங்களுடைய தம்பிக்கும் அண்ணனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் போட்டு கொடுத்தாங்க? நீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கொள்கை என்ன, மத்திய அரசு வந்து கொள்கை என்ன, இதெல்லாம் இந்த சண்டைலாம் பின்னாடி ஒரு சூசைட். ஆனால் வேலை வாய்ப்பு வழங்கப்படுது. எந்த அடிப்படையில? மத்திய அரசனுடைய கொள்கைக்கு எதிராக அந்த பொண்ணு முடிஞ்ச வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடிச்சு, கிடைக்கல, இறந்திருக்கு. சரி, முதல்வருடைய தனிப்பட்ட அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அதுதான் இப்ப மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றதுலாம் கிடையாது. இப்ப எந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? நீதிமன்றத்துக்கு போனது யார்? இதுவும் வழக்கு நிலுவையில் இருக்கு. சாத்தாங்குளம் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த அஜித்தோட மரணமும் பார்த்தீங்கன்னா வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தான் கொடுத்தாங்க. அப்ப தூத்துக்குடி சம்பவம் பார்த்தீங்கன்னா பகிரங்கமா துப்பாக்கி சூடு நடந்துச்சு. ஏன் கொடுக்கல? வேலை வாய்ப்பு கொடுக்கிறது சட்டவிரோதம் நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப இதுக்கெல்லாம் எப்படி எக்ஸம்ஷன் கேக்குறேன்? அது பதில் இல்ல. விஷயம் இருக்கு. நான் ஓகே, நீங்க சொன்ன எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே வாக்குறது. நீங்க என்ன பண்ண மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு? இல்ல உங்க முகம் பார்த்தா என்ன இவர்னா விஜய்க்கு இப்படி சப்போர்ட் பண்றாரு. அப்படி எல்லாம் பேசவே இல்ல. அப்படி எல்லாம் பேசவே இல்ல. இந்த அரசு செய்யறது சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கு. இப்ப சாட்சிகளை விசாரிப்பாங்க. அந்த குடும்பங்களை சார்ந்தவங்க தான் இவங்க. அந்த குடும்பங்களை சார்ந்தவங்க நீங்க ரோட் ஜாப் கொடுத்தா எப்படி வந்து அவங்க? நல்ல பாயிண்ட், வேலிடான பாயிண்ட். அதே தான் நானும் சொல்றேன். அன்னைக்கு டேட்டுக்கு நான் வந்து ஓடி போயிட்டேன்னு என்ன சொன்னாங்க. நான் மன வருத்தத்துல வேதனை இருந்தேன்னு. ஆனால் ஆட்சிக்கு வந்து கூட நீங்க 2 மாசம் தேவைப்படுது. ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண பிறகுதான் நீங்க அங்க போக வேண்டிய சூழ்நிலை வருது. நீங்க அதை பிரதிபலிக்கிறீங்கல்ல. பண்ணலன்னா போயிருக்க மாட்டாரு. புரியுதுங்களா நான் சொல்றேன்? இப்போ நீங்க இந்த 2 மாசம் எதுக்கு தேவையில்லையே? 2 மாசம் கழிச்சு அங்க ஒருத்தர் ராஜினாமா பண்ண பிறகு நீங்க அங்க போயிட்டு இடைத்தேர்தலை செஞ்சு விடுங்கன்றீங்க. இதுலயே பல்ல இழிக்குதா இல்லையா உங்களுடைய நோக்கம்? அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சேகவரா ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். கரூர் அந்த துயர சம்பவத்துல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பேப்பர்கள்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்தது 41. செய்தியாளர்களுக்கு தெரிஞ்சு 42, 43 வரைக்கும். அதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்தவங்களில் எத்தனை பேர் இறந்தாங்கன்றது நமக்கு தெரியலை அந்த அளவுக்கு. சில பேர் வந்து அவங்க முன்னாடியே இறந்துட்டாங்க, இங்கே கொண்டு வந்து போட்டாங்கன்ற மாதிரியான குரல்கள்லாம் அன்னைக்கு வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்த 41 நம்பிக்கை இல்லை. 41லயே இப்போ என்னென்னா 32 பேருக்கு தான் அரசு பணியாணை வழங்கப்படும்னு அறிவிச்சாங்க. அதுவுமே வந்து நீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கு நிற்கிது. அதுவும் டெம்பரரி ஜாப் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க? இல்ல மேடம், தேவையான்றது மக்கள் கருத்தாகும். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த 42 பேர் சொல்றாங்க இல்லையா, அது 42 குடும்பங்கள் சொல்றாங்க. அதுல வந்து 32 பேர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா 40 பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா 32 பேர் தான் தகுதி இருக்குன்னு சொன்னாங்கன்னா எதை வச்சு சொல்றாங்கன்னா, ஒரு கருணை பணி வாய்ப்பு வழங்கும் போது பாத்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்ன கருணை பணி வாய்ப்புனா அவங்களுக்கு படிப்பே இல்லைன்னா கூட கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு பணி வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த கிளாஸ் 4 தான் கொடுப்பாங்க பெரும்பாலும். அப்போ கிளாஸ் 4 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பணி வாய்ப்புக்கு அவங்க எலிஜிபிளான்னு பார்க்கணும். அப்போ ஒன்று எஜுகேஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குடும்பத்தில் வந்து யார் தகுதியானரோ அந்த நபர் வந்து வயதை கடந்தவராக இருப்பாரு. ஸோ இப்படியான ஸ்கேல் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விதிகளுக்கு வந்து பொருந்தாத நபர்கள் இருந்திருப்பாங்க. அதனால தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதனால அவங்க ஏற்கனவே கொடுத்த நிதி உதவிகளை ஏதாவது காம்பன்சேட் பண்ணலாம். ஆனால் அரசு பணிக்கு தகுதியானவர்கள் 32 பேர். அந்த 32 பேருக்கு பணியாணை வழங்குறதுக்கான வேலைகளை செஞ்சாங்க. நீதிமன்றத்தில் போகும்போது நீதிமன்றத்தில் இது சாதாரண விஷயம் கிடையாது மேடம். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுன்றது கருணை பணி வாய்ப்பே நான் சொல்ல பாருங்க. எந்தெந்த இடத்துலலாம் கருணை பணி வாய்ப்பு வழங்குதுன்னு சொன்னா, முதல்ல வந்து ஒரு எம்ப்ளாய் வந்து வேலையில இருக்கும்போது இறந்துட்டாரு, பணிக்காலத்துல இறந்துட்டாருன்னா அவருக்கு வந்து மகனுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து கருணை பணி வாய்ப்புன்றது வந்து ரைட்ஸ் கிடையாது. அது முதல்ல கிளியர் பண்ணிங்கன்னா அது நீதிமன்றத்தில் பல உத்தரவு இருக்கு. கட்டாயம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த குடும்ப சூழல் பார்த்து கொடுக்கலாம்.
பொதுவாக வந்து இந்த அரசு பணியில் இருக்கிறவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஊழியம் செய்யும் போதே அதாவது பணிக்காலத்தில் சர்வீஸ் பீரியடில் இறந்துட்டாங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த சர்வீஸ் பீரியடில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு எலிஜிபிள் யாராவது இருக்காங்கன்னு பார்த்து கொடுப்பாங்க. அந்த குடும்பம் வந்து இந்த ஒரு ஊதியத்தை மட்டுமே தான் நம்பி இருந்தது, மற்றவங்களுக்கு யாருக்குமே அங்கே வந்து வேலை வாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாதுன்னும் போது அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் பென்ஷன் இருந்தாலும் கூட அந்த பணி வாய்ப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த எதுக்குன்னா இது குடும்பத்துக்கு அந்த பணி வாய்ப்பு கொடுக்குறது. அந்த பென்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சார்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பென்ஷன். ஆனால் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அவர் தான் தாங்குறாரு ஒருத்தர். ஆனால் அங்கே யாருக்குமே வாய்ப்பு இல்லை, அவர் இறந்துட்டாரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பணி வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அது தாண்டி டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்கு, தனிப்பட்ட அதிகாரம்னு இருக்கு அதிகாரிக்கு. யார் வந்து ஹெட்டோ ஹெச்ஓடியோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட அதிகாரம் இருக்கு. இதை வந்து முடிவு செய்யற அதிகாரத்தை வந்து கடைசியாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க முடிவு பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கு வந்து அதிகாரம் இல்லையா, ஒருத்தருக்கு வந்து பணி வாய்ப்பு கொடுக்குன்னா அதிகாரம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த விதிகள்னு ஒண்ணு இருக்குல்ல, சட்ட விதிகள் இருக்குல்ல, சட்டத்துக்கு புறம்பா கொடுக்க முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு அந்த தகுதியில வரும்போது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் பவர் வேலை செய்யணும்னு சொன்னா எலிஜிபிள் அந்த ஸ்கேல்ல பார்க்கும்போது 1-2 விதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குறுக்க நிக்குதுன்னு இருக்குன்னா அந்த விதிகளை தளர்த்துறதுக்கான அந்த அதிகாரமும் கூட முதலமைச்சருக்கு இருக்கு. ஒரு சுப்ரீம் பவர் தானே முதலமைச்சர் போது அப்படி இருக்கு. ஆனா மொத்தமே பொருந்தாத ஒரு பணி வாய்ப்பா அவர் கொடுக்க முடியாது. இப்ப இதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சம்பவத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னு ரொம்ப டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி காலத்துல இது நடக்கல, முந்தைய ஆட்சி காலத்துல நடந்த சம்பவம். ஆனால் அதுல தொடர்புடையவர் வந்து பாத்தீங்கன்னா, தொடர்புடையவர்னா நான் சொல்லக்கூடியது அந்த சம்பவத்துல இவர் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு, அந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் முக்கிய நபரா வந்து கருதப்பட்டார், இவரை பார்க்க வந்த கூட்டம் தான் அந்த மாதிரி வந்து நெரிசல்ல வந்து இறந்து போயிட்டாங்க சொன்னா அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு எது சரி தப்பு, அது ஏதாவது கான்ஸ்பிரசி சதிகள் ஏதாவது இருக்கா, இல்ல உண்மையிலேயே விபத்து தானா அப்படின்னா விசாரிக்கிறதுக்கு சிபிஐ இருக்கு, அது விசாரணையில் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக முடியாது. சாட்சியா தான் வச்சிருக்காங்க. ஆமா, சாட்சியா தான் வச்சிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா இன்னும் அவங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணவே இல்லை. ஆனால் இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் நான் ஆயிட்டேன், அப்ப அந்த இறந்த மக்களுக்கு நான் வந்து இந்த ஏதாவது செய்யறேன், நான் வந்து இந்த மக்களுக்கு வந்து நான் அரசு பண்ணி கொடுக்குறேன்னு நீங்க செய்யும் போது அப்ப முந்தைய ஆட்சியிலும் நிறைய நடந்திருக்கு. இப்ப நீங்க எம்ஜிஆர் ஆட்சியில பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் ஆட்சியில 1977 லட்சுமி டாக்கீஸ்ன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தியேட்டர் முழுவதும் எரிஞ்சு டூரிங் டாக்கீஸ் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அதுல ஒரு 110 பேர் மேல இறந்து போயிட்டாங்க, 117 பேர் இறந்து போயிட்டாங்க, பெண்களே ஒரு 56 பேர் குழந்தைகளோடு சேர்ந்து. அது வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுசு. எம்ஜிஆர் இப்போ ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம், அது வந்து பாகப்பிரிவினை படம் பார்க்க போன கூட்டம். மேட்னி ஷோல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து யாருக்கும் அரசு பண்ணிலாம் கொடுக்கல, நிவாரணம் கொடுத்திருப்பாங்க. அரசு பண்ணி இன்னும் அந்த மக்கள் வந்து சில பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க, கால் இழந்து கை இழந்து காயப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா இறந்து போனதே 120 குடும்பம், 117 குடும்பம். அவங்க யாரும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருக்கும் அந்த நிவாரணம் வழங்கப்படவே இல்லை. இது ஒரு சம்பவம். அதுக்கு பிறகு வந்து பணி கொடுக்கல, நிவாரண தொகை கொடுத்தாங்க அந்த காலகட்டத்துக்கு தேவை. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு தெரியும் வந்து மகாமகம் 92 நடந்தது. இந்த அவங்க 2 பேரும் குளிக்கிறதுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு போன கூட்டம் வந்து 50 அநியாயமான மரணம். அது 50 எந்த மரணமும் நியாயமான மரணம் கிடையாது, எல்லாமே தான். நம்ம வந்து கரூர் மட்டுமே வச்சு இன்னைக்கு பேசுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி சில வந்து சோகங்கள் இருக்கு. 52 பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 53 நினைக்கிறேன் வந்து தள்ளுமுள்ள நெரிசல்ல வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது வந்து நிவாரண தொகையாவது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அது கூட இது வரைக்கும் கேள்வி கிடையாது. அவங்களுக்கு யாருக்கும் அரசு பணிலாம் கொடுக்கவே இல்லை. இது வந்து எளிதா அந்த ஆட்சி கடந்து போயிடுச்சு. இந்த ஆட்சி வந்து மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து ஆனா அந்த அரசு பணி யாருக்கும் இன்னைக்கும் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கதானே செய்யறாங்க. அதுல எவ்வளவு பேர் எந்த அரசு பணி கொடுக்கறதுக்கான இல்ல நான் சொல்றது எதுக்குன்னா இதுக்கெல்லாம் அரசு பணி கொடுக்கல. இதெல்லாம் வந்து விஜய் கொடுத்துருக்கணுமான்னு நீங்க கேட்காதீங்க, இத அப்படி கேட்டு போறீங்க. இல்ல சொல்றேன் நான், அதாவது இந்த மாதிரியான விபத்துகள் நிகழ்வுகள்ல அரசு பணி கொடுத்தது இல்ல. அதே சமயத்துல இன்னொன்னு கேட்டு பாத்தீங்கன்னா தாமிரபரணி இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து ஒரு 17 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி அந்த ஆத்துல விழுந்து கூட்ட நெரிசல்ல விழுந்து இறந்துட்டாங்க. லட்டி சார்ஜ் பண்ணும் போது அது வந்து பயந்தே போய் விழுந்தாங்க. அதுல 17 பேர் இறந்து போனாங்க. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து பணி வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை. இப்படி ஒரு காலகட்டத்துல சொல்லிட்டு போலாம் பெரிய சண்டை கலாச்சாரம் அது மாதிரி இருக்கு. அது கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விபத்து வேற, அது கலாச்சாரத்தை சேர்க்காதீங்க. கலாச்சாரம் கொழுத்து போய் குடிச்சிட்டு போய் சத்தானுங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிவாரணம் கொடுத்ததே தப்பு. என்ன கேட்டா சொல்லுவேன், நிவாரணம் கொடுத்தது
கள்ளச்சாராயம் கொடுத்து போயிட்டு நீ பொறுப்பு இல்லாம ஒரு வந்து அப்ப அதை ஊக்குவிக்க முடியாது. அது வந்து உள்ளபடியா அது அந்த விஷயத்துல சீமான ஆர்குமெண்ட் ஆயிருந்துச்சு. அது இல்ல, அது பணம் கொடுத்தது தப்பு, நீங்க அரசு உத்தியோகம் கொடுப்ப நீங்க சொல்றீங்க போல இருக்கு. நீங்க நல்லா இருக்க டாஸ்மாக் ஊழியர் இறந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அரசு பணி கிடையாது தெரியுமா உங்களுக்கு முதல்ல? ஆமா, ஏன்னா இன்னும் அவங்களுக்கு முழுமையான வந்து ஒரு அரசு ஊழியராக அங்கீகரிக்கல. எல்லாம் செமி சொல்லுவாங்கல்ல, இந்த அரை அரசு ஊழியரை தான் வச்சிருக்காங்க. அவங்க இந்த ஆவியன் இவங்க எல்லாம் முழு அரசு ஊழியர் கிடையாது. அரசு ஊழியருக்குள்ள பல சலுகைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கத்தை சார்ந்த அந்த அமைப்புகள், இந்த டாஸ்மாக், சத்துணவு பணியாளர்கள், இவங்க எல்லாம் முழு அரசு பணியாளர் நீங்க நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் வந்து முழு சம்பள விகிதங்களே பொருந்தாது. அவங்க வேற ஸ்கேல். என்னன்னா சார், மக்களோட கேள்விகளா என்ன இருக்குன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு பார்ட்டி, ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வுக்கு வந்து உங்க முகத்தை பார்க்க வந்து கலந்துகிட்டு உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு உங்க பார்ட்டி ரிலேட்டடா நீங்க வந்து நிவாரணம் கொடுத்தீங்க. அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நீங்க முதலமைச்சர் ஆயிட்டு டிஎன்பிசில எத்தனையோ பேர் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றாங்க. அந்த ஜாப் தூக்கி நீங்க கொடுக்கறது அப்படிங்கறது இல்ல நம்ம ஒரு விஷயம் உடனே அந்த ஜாப்னு சொல்லாதீங்க. பொதுவா வந்து கடந்த காலத்திலயும் இந்த கருணை அடிப்படையில சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா நான் சில கேள்விகள் கேட்பேன், நீங்க அது பதில் சொல்லணும். இப்ப நான் கேட்கிறேன், அனிதாவுடைய அந்த நீட் எதிர்ப்பு வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இவன் முதல்ல விபத்தெல்லாம் விட்டுட்டோம், பேசியாச்சு. இப்போ வந்து நீட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. எதுக்கு அவங்களுடைய தம்பிக்கும் அண்ணனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் போட்டு கொடுத்தாங்க? அது எப்படி சரி? அப்போ ஒருத்தர் கொடுத்தா அது சரி, ஆனா ஒரு 32 பேர் கொடுத்தா தப்புன்னு சொல்லுவீங்களா? கொத்தா இருந்தா கிடையாது, சிங்கிளா இருந்தா கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? இப்போ சூசைட், இது முழுக்க சூசைட். எதுக்காகன்றதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம். நீட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கொள்கை என்ன, மத்திய அரசு வந்து கொள்கை என்ன, இதெல்லாம் இந்த சண்டைலாம் பின்னாடி ஒரு சூசைட். ஆனால் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது எந்த அடிப்படையில சொல்லுங்க? அப்போ அது தவறு தானே? அப்ப அந்த இடத்துல முதலமைச்சருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்கு. அதான் இருக்கு. ஒரு மத்திய அரசனுடைய கொள்கைக்கு எதிராக அந்த பொண்ணு முடிஞ்ச வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடிச்சு, கிடைக்கல, இறந்திருக்கு. சரி, முதல்வருடைய தனிப்பட்ட அந்த அதுதான் இப்ப என்ன சொன்னீங்க, மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அதுதான் இப்ப மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றதுலாம் கிடையாது. இப்ப எந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? நீதிமன்றத்துக்கு போனது யார்? எந்த மக்கள் வந்து பார்த்தா எதிர்ப்பு? இப்போ நான் கேட்கறது தெளிவா புரிஞ்சுங்க. அனிதாவுடைய மரணம் சூசைடு. ஆனால் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல காரணங்கள் இருக்குல்ல சார், காரணங்கள் இருக்குல்ல. அதுக்கப்புறம் நீட்டுக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க சூசைட் பண்ணிட்டு? சார், அந்த நான் தான் சொல்றேனே, ஒரு கொள்கைக்கு எதிராக அந்த பொண்ணு போராடி இருக்கு. திருப்பி நான் சொல்றேன் பாருங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிருட்டோம். நான் சொல்றேன் இங்க போராடணும். நீங்க பொத்தம்பதுவாக சேர்க்கறதுனால நீங்க உங்க பார்வை வந்து ஒரு முகத்தை பார்க்க போறது, இது கொள்கைக்கு எதிராக போராடுறாங்களா? உங்க பார்வை இருங்க, முதல்ல கொஞ்சம் இருங்க பேசிட்டீங்களா? உங்க பார்வையை முதல்ல நார்மல் ஆக்கி கொண்டு வாங்க. நான் கேட்கறது புரியுதா? நீட்டை எதிர்த்து போராடினாங்க, சூசைடே பண்ணிக்கிட்டாங்க, உச்சகட்ட போராட்டம். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பல சூசைட் நடந்திருக்கு. அந்த நீட்ல இறந்தவங்க அத்தனை பேர் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களான்னு கேக்குறேன். எக்ஸாமுக்கு நீட்டுக்கு முன்னாடி மார்னிங் கூட இறந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் போய் கொடுக்க முடியுமா? நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியல. நான் கிடையாது, நான் சொல்ல சரி செலக்டிவா என்ன இருக்கு? அவங்க என்ன திமுக குடும்பம்? நான் சொல்றது அதுதான் எனக்கு கொஞ்சம் பேச விட்டீங்கன்னா வந்துடும். நான் கேட்கறது அது கிடையாது. அனிதா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, நீட்டுக்கு எதிர்ப்பது. அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கோ கொடுக்குறீங்க, கொடுக்குறீங்க, அதோட கொடுக்குறீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லாக்அப் டெத் சாத்தான் குளத்துல கொடுத்தீங்க, அஜித்துக்கும் கொடுத்தீங்க. அதே திமுக அரசுல எத்தனை லாக்அப் டெத் நடந்துருக்கு? இருங்க பேச விட்டுருங்க. அதே திமுக அரசு ஆட்சி காலத்துல எத்தனை வந்து சம்பவம் நடந்திருக்கு லாக்அப் டெத்ல? கொடுத்தீங்களா? கொடுக்கல. அதே மாதிரி இப்ப நீங்க இங்க வாங்க, இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. என்ன பேச விட்டீங்கன்னா கரெக்டா ஆயிடும். என்ன பேச விடுங்க. தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையோட பகிரங்கமான துப்பாக்கி சூடு, உங்களுக்கு தெரியும். 13 பேர் இருந்தாங்க. இது 4 சவத்துக்குள்ள வச்சு அடிச்சாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 சம்பவம் அது கொடுத்துட்டீங்க. தூத்துக்குடியில 13 பேர் பகிரங்கமா சுட்டு கொண்டாங்க, வாயில சுட்டு கொண்டாங்க ஒரு குழந்தைய. சரியா? அங்க கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இதுவும் வழக்கு நிலுவையில் இருக்கு. சாத்தாங்குளம் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த அஜித்தோட மரணமும் பார்த்தீங்கன்னா வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தான் கொடுத்தாங்க. அப்ப தூத்துக்குடி சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமா துப்பாக்கி சூடு நடந்துச்சு. ஏன் கொடுக்கல? காரணம் என்னன்னா, இது போன்ற மரணங்களுக்கு எல்லாம் பின்னாடி கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒரு வாக்கு அரசியல் இருக்கு. அந்த வாக்கு அரசியலுக்கு பின்னாடி ஒரு சாதி அரசியலும் சேர்ந்து இருக்கு.
இன்னைக்கு விஜய் கொடுக்குறாருன்னா இங்க இருந்து போய் கொடுக்குறாருன்னா அந்த மக்கள் மீது அப்படியே கருணையோடு அப்படியே புடைச்சிட்டு வந்துலாம் கொடுக்கல. அதுக்கு பின்னாடி வாக்கு அரசியல் இருக்கு. அன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா அனிதா மரணத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்ததுல அதுல ஒரு சாதி அரசியலும் வாக்கு அரசியலும் இருக்கு. இன்னைக்கு அஜித் கொடுத்ததுலயும் வாக்கு அரசியல் இருக்கு, சாதி அரசியல் இருக்கு. அதை புரிஞ்சுங்க நீங்க. இங்க பாருங்க, இங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க யாருக்கும் சார்பு நிலையில் நம்ம பேசவே இல்லை. விஜய் அவர்கள் போயிட்டு இந்த உள்ளபடியே இந்த அரசு பணி வாய்ப்பு கொடுக்கிறாரு இல்லையா, இது வந்து அவர் ஆட்சியில் நடக்கல, முந்தைய ஆட்சியில் தான் நடந்தது. நீங்க பண்ணல, நான் கொடுக்கிறேன் பாரு, இப்படிதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இல்ல நீங்க பண்ணல, நான் கொடுக்கிறேன் பாருன்னு எடுத்து அதுதான் இல்லங்க. இப்போ பாருங்க, இப்ப பாருங்க இருங்க, பாருங்க நான் திருப்பி நான் சொல்றேன். இல்ல சார் பாருங்க பாருங்க, ஒண்ணா இருந்தாலும் இப்ப நான் கேட்கிறேன், விஷம் ஆயிடுச்சு சார். இல்ல உங்களுக்கு அது சரின்னு படுது. நீங்க என்ன சொல்றீங்கம்மா, விஷம் ஆயிடுச்சு. அது என்னங்க சார், ஸ்பூன்ல சாப்பிட்டா என்னங்க, அது டம்ளர்ல கொடுத்தீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. சட்டவிரோதம்னா சட்டவிரோதம் தான், வேலை வாய்ப்பு கொடுக்கிறது சட்டவிரோதம் நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப இதுக்கெல்லாம் எப்படி எக்ஸெப்ஷன் கேக்குறேன்? அது பதில் இல்ல. விஷயம் இருக்கு. நான் ஓகே, நீங்க சொன்ன எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையுமே வாக்குறது. நீங்க என்ன பண்ண மனசுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு. இல்ல இல்ல, உங்க முகம் பார்த்தா என்ன இவர்னா விஜய்க்கு இப்படி சப்போர்ட் பண்றாரு. நான் அப்படி எல்லாம் பேசவே இல்ல. நான் அப்படி எல்லாம் பேசவே இல்ல. இந்த அரசு செய்கிறது சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கு. இப்ப சாட்சிகளை விசாரிப்பாங்க. அந்த குடும்பங்களை சார்ந்தவங்க தான் இவங்க. அந்த குடும்பங்களை சார்ந்தவங்க நீங்க ரோமன் சாப்பிடுதா எப்படி வந்து அவங்க நல்ல பாயிண்ட், வேலிடான பாயிண்ட். அதே தான் நானும் சொல்றேன். அந்த சாத்தாங்குளம் மேட்டர்லயும் அப்படிதான் விசாரணைக்கு முடியறதுக்கு முன்னாடி சிபிஐ இருங்க. அதே நீங்க ஏன் டாலி பண்றேன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. சம்பவத்தை அப்படியே ஒரே கோர்வையா இருக்குன்னு நான் சொல்றேன். நான் சொல்ல வருதுன்னா, இவர் பண்ண அதே தப்பு முன்னுதாரணம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதிமுக மோசம், திமுக மோசம், இன்னைக்கும் அதேதான். கரெக்ட். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, சரி இப்ப என்ன சொன்னா வருவாங்க, பதில் கொடுங்கன்னு சொல்றீங்க. நேர்மையானவங்க தான, ஏன் பண்றீங்க? இப்போ அதனால தான் நான் சொல்றேன், மகாமகம் அந்த சம்பவத்தை, தாமிரபரணி அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அந்த இறந்த 2 சம்பவத்தை நான் மேற்கோள் காட்டுகிறேன்னா, இதெல்லாம் விபத்துன்னு முடிச்சாங்க. மகாமகம் விபத்து, ஆனா விபத்தா? ஆனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே வந்து சரிவர செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அன்னைக்கு கூட்டம் வந்து ஆர்ப்பரிக்குது. மக்கள் இன்னைக்கு எப்படி வந்து இந்த ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அன்னைக்கு வந்து 2 பெண்கள் வந்து குளிக்க போறாங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க, அவங்கள பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் தான் அங்கே வந்து கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க. அதே மாதிரி தோட்ட தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தை கலைக்கும் போது ஏற்பட்ட அந்த அடிதடி அந்த இதுல தான் பயந்து வந்து உள்ள விழுந்து இருந்தாங்க. இது மாதிரி காலங்காலமா இருக்கு மேடம். ஜாலியன் வாலாபாக் எப்படி மேடம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இது எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு இருங்க நான் புரிஞ்சுங்க நான் சொல்றது, இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்திருக்கு. அதிகாரம் படைச்சவங்க செய்யறது. இப்ப இவர் என்ன, இந்த திமுக அரசு என்ன செய்யுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நோக்கம் நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஏன் இடைத்தேர்தலை பத்தி பேசினாரு? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க இடைத்தேர்தலை பத்தி ஏன் பேசுறாருங்க? நீங்க கரூர்ல உங்களுடைய தூய்மையான உங்க நடவடிக்கை, அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கணும். ஆறுதல் தெரிவிச்சுட்டு அந்த வந்து இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு ஒரு பணி வாய்ப்பு கொடுக்கணும். அவ்வளவு உள்ள தூய்மையோட தூய சக்தி, நீங்க தூய்மையா போறீங்க. நீங்க அங்க போயிட்டு அங்க ஒரு 5000 பேர் வந்திருக்கிற அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் வர நல்லா செஞ்சு விடுங்கன்னு சொல்றாருல. அப்ப உங்களுக்கு நோக்கம் புரியுது உங்களுக்கு? இப்ப புரியுது, அந்த நோக்கம் அழுக்காயிடுச்சுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ அந்த தூய சக்தியோட அந்த நோக்கம் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு சக்தி ஆயிடுச்சு. நீங்க போன நோக்கம் என்ன? அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும். 2 மாசம் உங்களுக்கு வரல, அதுக்காக நான் பகிரங்கமா உங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் சொல்லணும். அன்னைக்கு டேட்டுக்கு நீங்க போனீங்க, ரைட், நீங்க சொல்றீங்க. அந்த அங்க அவர் பேசவும் சொல்றாரு, அன்னைக்கு டேட்டுக்கு நான் வந்து ஓடி போயிட்டேன்னு என்ன சொன்னாங்க, நான் மன வருத்தத்துல வேதனை இருந்தேன்னு. ஆனால் ஆட்சிக்கு வந்து கூட நீங்க 2 மாசம் தேவைப்படுது. ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண பிறகுதான் நீங்க அங்க போக வேண்டிய சூழ்நிலை வருது. நீங்க அதை பிரதிபலிக்கிறீங்கல்ல, பண்ணலன்னா போயிருக்க மாட்டாரு. புரியுதுங்களா நான் சொல்றேன்? இப்போ நீங்க இந்த 2 மாசம் எதுக்கு தேவையில்லையே? பதவியில் வந்து அடுத்த 15 என்னை கேட்டா முதல் கையெழுத்து அதான் வந்துடணும். உங்களுக்கு உள்ளபடியா அந்த மக்கள் மீது வந்து ஒரு ஆதரவான பார்வை இருக்கு, வருத்தமும் வேதனை இருக்குன்னா என்னுடைய முதல் கையெழுத்து அந்த அரசு பணி 32 பேருக்கு அரசு பணி கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும். கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு அங்க ஒருத்தர் ராஜினாமா பண்ண பிறகு நீங்க அங்க போயிட்டு இடைத்தேர்தலை செஞ்சு விடுங்கன்றீங்க. இதுலயே பல்ல இழிக்குதா இல்லையா உங்களுடைய நோக்கம்? அப்புறம் அதனால வந்து இந்த ஆட்சிகள், நான் சொல்றது அதிமுக திமுக, இந்த ஆட்சிகள் எல்லாமே வந்து ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு பாதகம்னா கடந்து போயிருக்காங்க. மகாமகங்களை கொடுக்க முடியுமா? கடந்து போயிருங்க. இதை தாண்டி இன்னும் சொல்றேன் மேடம் உங்களுக்கு. ஒரு சங்கர்ராமனுடைய கொலை வழக்கு, சங்கர்ராமனை கோயில் வாசல் வச்சு வெட்டுறாங்க. வெட்டி வந்து அங்கேயே படுகொலை செய்யப்படுறாரு. அவங்களுக்கு நிவாரணம் எல்லாம் கொடுத்த ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கொடுத்தாங்க அவங்க பையனுக்கு. ஏன் கொடுத்தாங்க சொல்லுங்க? ஏன் கொடுத்தாங்க?
இதை தான் சொன்னால் உங்களுக்கு கசப்பாயிடுது. ஏன்னா அவர் ஜெயேந்திரரை வந்து அன்னைக்கு தேதிக்கு வந்து கைது செய்யும் போது ஒட்டுமொத்த பிராமணர் சமூகமும் ஜெயலலிதாவுக்கு எதிராக இருக்கு. அதை சமன்படுத்துறதுக்கு அங்கே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, தொகை கொடுத்தது மட்டுமே இல்லாமல் வீடோ ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி என்ன செஞ்சாங்கன்னா அரசு உத்தியோகம் கொடுத்தாங்க. சங்கராமன் அந்த கொலை வழக்கெல்லாம் அவங்க மகனுக்கு கொடுத்தாங்க. அது மாதிரி இன்னும் பல கேஸ் இருக்கு மேடம். இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரபலமானவர்களுக்கு நமக்கு தெரியுது. பிரபலம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பவர்ல வந்து முதலமைச்சர் அந்த பணி வாய்ப்பு கொடுக்கறது பார்த்தீங்களா, அது பல சந்தர்ப்பத்தில் பல சூழல்ல அவங்க நினைச்சாங்கன்னா கொடுக்கலாம். நம்ம இது இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட இன்னும் ஆழமா சொல்றேன். இந்த கருணை பணி வாய்ப்பு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஏதோ இன்னைக்கு இவங்க ஏற்படுத்துனதுன்னு கிடையாது. இது பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கு. அந்த பண்ணையில வேலை செய்யறவங்க அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கருணை அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்லயே வந்து அந்த ரூல் இருக்கு. ரூல்னா என்ன, ஒரு மெர்சி கிரவுண்ட்ல அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு போட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் என்னன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி தகுதிகள் வந்து நிர்ணயம் பண்ணாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கும் மத்திய அரசுலயும் இருக்கு, மாநில அரசுலயும் இருக்கு கருணை அடிப்படையில் கொடுக்கறது. முதலமைச்சருக்கு ஒரு அதிகாரம், பிரதமருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு அந்தந்த எச்ஓடிகளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. கருணை அடிப்படையில் அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு ஜாப் போட முடியும். ஆனா அது விதிகளுக்கு உட்பட்டு செய்யணும். ஆனா இப்ப இதுல என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம். வேற ஏதாவது இவங்க வீரத்தீர செயல் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? பல வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. வீரத்தீர செயல் கேட்டீங்கன்னா வந்து ஒரு போலீஸ்காரர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதர் செஞ்சு ஒரு 100 பேரை காப்பாற்றிட சொன்னா அவருடைய வீரத்தை மெச்சி பாராட்டி அவர் வேலை வாய்ப்பு வழங்கலாம். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு கடந்த காலத்தை. ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஸ்கேல் கொண்டு வாங்க, என்ன அளவுகோல், இது என்ன மெஷர்ஸ்ல நீங்க கொடுக்குறீங்க, அது வரைக்கும் டெம்பரரி கொடுத்தாங்க. இப்போ வந்து உருவாக்கப்படும். நீங்க அதுக்காக டிஎன்பிசில இருக்கிற அந்த ஜாப் எடுத்து கொடுத்தாங்க நீங்க சொல்லலாம். என்ன கேட்டா இந்த 32 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து பண்ணிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் இப்போ கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும், டிஎன்பிசியோட கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அதான் 32 40 32 ஆச்சு. அதுல ஏதோ விதிகள் இருக்கு. ஆனா அதை கடந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விபத்துல இருக்குன்னா இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு இவர் கொடுத்துட்டாரு, இது எதுக்காக அந்த கம்யூனிஸ்ட் வந்து தவறான முன்னுதாரணம் சொல்றாங்கன்னா இன்னைக்கு இவர் கொடுத்துட்டாரு, நாளைக்கு இன்னொரு சம்பவம் நடக்குது, முதலமைச்சரை பார்க்க வரல, வேற ஒரு நடிகையை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது, செத்து போறாங்க ஒரு 10 பேர், அரசு உத்தியோகம் கொடுப்பீங்களா? கேளுங்க. அது இதுதான் தவறான முன்னுதாரணம். எனக்கு தெரிஞ்ச நீதிமன்றத்துல இது வந்து எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா நிக்கும்னு எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா அப்படி கூட இதே முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கலாம்னா நான் நினைக்கிறேன், அந்த மகாமகம்ல இறந்தவங்க இன்னும் கூட இருப்பாங்க, அவங்களுடைய வாரிசுகள் யாரா இருப்பாங்க. அதே மாதிரி தாமிரபரணி அந்த மாஞ்சல் அவங்களும் இருப்பாங்க. இன்னும் பல பேர் நீங்க வந்து இந்த கூட்ட நெரிசல்ல இந்த தேர் இழுக்க போனவன், திருவிழால வந்து நெரிசல்ல சத்தவன், அப்புறம் இந்த இன்னொன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த சுனாமி இந்த இது வெள்ள நிவாரணத்துக்கு பணம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, வாங்க போய் ஆமா வெள்ள நிவாரணத்துக்கு அது கூட கொடுக்கலாம். ஏன் சுனாமியில எவ்வளவு பேர் இயற்கை பேரிடர் தானே இது, எவ்வளவு பேர் வந்து இறந்தாங்க, அவங்களுக்குலாம். கொரோனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, அவங்களாம் இந்த அரசு தான் வந்து சுகாதாரத்துறை தான் காப்பாத்திருந்தாங்க, கைவிட்டுச்சுன்னா கூட வச்சிருக்காங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா இவ்வளவு வரும் மேடம், மொத்த பேருக்கும் நீங்க கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல கேட்டீங்கன்னா அந்த தனிப்பட்ட அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா செயலிழந்து போகும். நீங்க வேணா பாருங்க, அந்த தனிப்பட்ட அதிகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா எப்படி ஒரு என்ன சொன்ன ஒரு மூடி வச்ச மாதிரியானது அந்த தனிப்பட்ட அதிகாரம். அது எல்லா இடத்துலயும் அந்த தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கட்டாயம் அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். உங்களுக்கு இவங்க ஸ்னேகா நடிச்சாங்களே ஆட்டோகிராஃப் படத்துல வந்து ஒருத்தர் பாட்டு பாடுவார் தெரியுமா, ஒவ்வொரு பூக்களுமே சொல்லுவார்ல, அந்த பாட்டு அவர் வந்து பாடினார்ல, அதை வந்து இன்னொரு திருமண நிகழ்ச்சியில வந்து அந்த பாட்டை அவர் பாடினார். அந்த பாட்டை பார்த்த ரயில்வே ஆபீசர் ஒருத்தர் வந்து பார்த்து என்ன செஞ்சிட்டாரு, அந்த அவர் பேர் எட்வர்ட் கோமகன், அந்த ஒவ்வொரு பூக்களும் பாடுறாருல, அவரை கூப்பிட்டு என்ன செஞ்சாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல நான் சொல்றேன், அவரை கூப்பிட்டு என்ன செஞ்சாரு கேட்டீங்கன்னா வந்து ஏதாவது ஒன்று செய்யணும், நல்லா பாடுறாரு, அந்த படத்துலேயும் அவர் ஃபேமஸ் ஆகிட்டார், கூப்பிட்டு உங்கள் பேர் என்னப்பான்னு சொல்லி கேட்டாருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் மியூசிக் ட்ரூப் வச்சிருக்கிறேன் சார் நான். ஏன்னா அந்த வாய்ப்பு எப்படி தந்தாருன்னா சேர்மன் வந்து இந்த வேனில் உட்காந்து போடுவாங்கல்ல, பாடிட்டு காசு வாங்குவாங்க இல்லைங்களா, அந்த இதுதான் நான் வந்து ஒரு ட்ரூப் வச்சிருக்கிறேன், நான் என்னுடைய வேலையை என்னன்னு கேட்டால் என்னோட சேர்ந்து ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என்ன செஞ்சார், ரயில்வேல ஒரு பெரிய சீஃப் அவர் மேனேஜர், அவர் என்ன செஞ்சார் கேட்டா கூப்பிட்டு என்ன செஞ்சார், ஒரு கவர்மெண்ட் ஜாப் போட்டு கொடுத்துட்டாரு. பிளைண்ட் அவர்
அவருக்கு அதிகாரம் இருக்கு, ஒரு வேலை கொடுக்கலாம், அவர் நினைச்சாருன்னா ஒரு வேலை கொடுக்கலாம். கூப்பிட்டு அவருக்கு வந்து வேலையை கொடுத்துட்டாரு, வேலையும் செஞ்சார், ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சாரு. இப்போ கோவிட்ல தான் இறந்துட்டாரு. இப்போ இந்த கொரோனா இருக்கு இல்லையா, அந்த அதுக்காக எதுக்காக சொல்றேன்னா, நீங்க இப்ப இந்த பிரச்சனை எங்க போய் முடியும்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப தனியா வந்து விதிகளை உருவாக்கக்கூடிய சூழல் வந்துடும். இந்த கருணை அடிப்படையில வந்து வேலை கொடுக்கறத இந்த விபத்துகளுக்கு கொடுக்கலாமா, விபத்துல மரணம் அடைஞ்சவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, தமிழ்நாடு வரலாற்றை பின்னோக்கி நீங்க நகர்ந்தீங்கன்னு வச்சுங்க. பின்னோக்கி நகர்ந்து மட்டும் கிடையாது, நீங்க முன்னோக்கி நகரும் போது பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து கூட்ட நெரிசல்ல இறந்தவங்க எல்லாம் வந்து கணக்குல வருவாங்க. அப்ப எப்படி நீங்க வந்து தடுப்பீங்க? நாளைக்கு திமுக ஆட்சி வருது, உதயநிதி பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து முண்டி அடிச்சுட்டு ஒரு 50 பேர் செத்து போறாங்க, பேச்சுக்கு தான் சொல்றேன். அப்ப அவர் என்ன செய்வார் கேட்டீங்கன்னா, வந்து கேட்டா ரைட் 50 பேர் யாருன்னு கேட்டா வந்து எல்லாம் யாரு, நம்ம கட்சிக்காரங்க தானே, போட்டு விடு, அப்பாயின்மெண்ட் போட்டு விடு ஒரு 50 பேருக்கு, அப்படிதான் நடக்கும். அப்ப நீங்க சொல்லுவீங்களா இவங்க எல்லாம் இறந்து போனவங்க எல்லாம் வந்து கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு? சில பேர் வேணும்னுமே வந்து பார்த்தா கூட்ட நெரிசலை உருவாக்கலாம், இறந்து போனா அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்னு சொல்லி கூட பண்ணலாம் இல்லையா? ஏற்கனவே இங்க கருணை அடிப்படையில பணி வாய்ப்பே வந்து சில கேள்விகள் நிக்குது. இறந்து போற ஊழியர்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா இயற்கை மரணமா, செயற்கை வந்து மரணமா, இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அரசு பணியில வந்து இந்த கருணை அடிப்படையில் கொடுக்குற அந்த வேலை வாய்ப்பே பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையா தான் இறக்குறாங்களா? இந்த விஷயத்திலே ஒரு அம்மா வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்து அழுதுட்டு இருந்தாங்க. என்னன்னா அவங்க வந்து இண்டிவிஜுவலா குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன். பையன் இறந்துட்டான், இப்ப அப்பாவை வந்து சரி, நான் ஒரு வீம்புக்குனால ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன். இந்த நீட் தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அனிதா இறந்தாங்க, இறந்த உடனே அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்தாங்கல்ல. ஏன் இதை வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு கூட பாத்தீங்கன்னா அந்த நீட்ல அடுத்தடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, ஏன் அவங்க அந்த ஒரு உள்நோக்கத்தை கூட பண்ணிருக்க கூடாது? சும்மா தான் கேட்கிறேன். என்ன சார்? இல்ல நான் பாருங்க, யாரையும் கொச்சப்பட்ட நோக்கம் இல்ல, இது தவறான இல்ல நான் சொல்றது, ஒரு பணி வாய்ப்பு நீங்க கொடுக்கும்போது தவறான முன்னுதாரணம் ஆயிடும்ல, அது ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு சம்பவத்தில் நீங்க நிவாரணமா கொடுத்தாலும் கூட பாத்தீங்கன்னா அது ஊக்குவிக்கிறது தான். நான் இல்லைன்னு சொல்ல, அப்ப பணம் கொடுத்தா ஓகேவான்னு கேட்பீங்க. அடுத்தது நான் தான் சொல்றேன்ல, கள்ளச்சாராயம் குடிச்சவங்க நீங்க கொடுத்தீங்கல்ல, நீங்க கூட அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வகையில வந்து ஊக்குவிக்கிற மாதிரி. அதான் சீமான் சொன்னாரு, அது எதுக்கு கொடுத்தீங்க? அவன் கொடுத்து போய் குடிச்சிட்டு அவன் செத்தானா அவனுக்கு எதுக்கு நீங்க வந்து 10 லட்சம் கொடுக்குறீங்க? அதே மாதிரி கேட்டிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன், இது மாதிரி நீங்க வந்து இப்போ இந்த மாதிரியான இந்த சம்பவத்துல நீங்க இன்னைக்கு கொடுக்குறீங்க, இன்னைக்கு ஒரு 32 பேர் அப்பாயின்மெண்ட், நாளைக்கு இதே மாதிரி கூட பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட நெரிசல வந்து இறந்தோம்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து வேலை கொடுக்கணும் கூட நினைக்கலாம்ல. சரி, ஓகே, மக்களுடைய புரிதல் அப்படி இருக்காது அப்படிங்கிறது நான் நம்புறேன். பார்ப்போம் நீதிமன்றத்துல என்ன உத்தரவு வருது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து மீண்டும் பேசலாம். நன்றி.